பேபி, யார் இவங்கலாம்? எதுக்கு வெளியில வந்து நீ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? அடி பாவி, இன்னும் அடி உனக்கு புரியல? நீ ஆத்தா நகைய போட்டு ஆடுன ஆட்டத்தெல்லாம் ஊரே பார்த்துட்டாங்கடி. எவனோ போன் எடுத்து ஊருக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டான். போச்சு, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் சங்குதான். நீ வெளியில வராம இங்கே இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வேணாம் ஜில்லி, நீ இங்கே இரு. ஊரே சேர்ந்து வந்திருக்காங்க, ஒட்டு மொத்தமா வந்து சும்மா விட மாட்டாங்க. நீ இங்கே இன்ல பாத்துக்கிறேன். ஜில்லி பேபி, ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? இருக்காத அளவுக்கு தான் பார்க்கணும், நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு. ஓகே ஜில்லி பேபி. ஏய், வாரியா இல்லையாடா மாதவா? ஏலே எருவட்ட வயலே, வெளிய வாரியா என்னடா? நீ வரலைனா உள்ள நாங்க வந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல அந்த நாடு மாறனவளை கூப்பிடுங்க. அடியே வெளிய வாடி. ஆத்தா நகை கேக்குதா உனக்கு? ஆத்தா நகை வர போறியா இல்லையாடி? சமண்டாட்டி மாதிரி 2 பேர் உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு தெரியலையே. கூப்பிடுங்க, இல்லைன்னா போய் இழுத்துட்டு வருவான். மாதவா, வெளியே வர போறியா இல்லையா? இப்படிலாம் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறதுல ஒன்னும் அர்த்தம் கிடையாது. வாங்க எல்லாரும் உள்ளே போவோம், அப்பதான் சரிப்பட்டு வரேன். என்ன ஊர் மரியாதை எதுவும் செய்ய போறீங்களா? ஊராளுங்க எல்லாரும் மொத்தமா வந்து நிக்கிறீங்க. இல்ல திருப்புறைக்கு நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு ஊர் மரியாதை உனக்கு ஒரு கேட? அந்த மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே நீ பிறந்து வந்திருக்கிற. எதுக்குடா நீ எல்லாம் உசுரோட இருக்கனே? எங்கிட்டாவது போய் சாக வேண்டியதானடா? எங்க ஐயா பேரை கெடுக்கிறதுக்குன்னு நீ எல்லாம் புள்ளையா வந்து பிறந்திருக்கியா? கண்ட வழியும் கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு கூத்தடிக்கையிலேயே நினைச்சான் இப்படி ஏதாவது ஊர்ல அசம்பாவிதம் நடக்கும்னு. ஆனா இப்படி நடக்கும்னு தெரியலையே. நீ கூத்தடிக்கிறதுக்கு ஆத்தாவோட நகை தான் கிடைச்சிச்ச? ஆத்தா எவ்வளவு சக்தி வந்தவன்னு தெரியும்ல? அவளோட நகை எடுத்து கண்டவளுக்கும் போட்டுக்கிட்டு அழகு வச்சுக்கிட்டு திரியறீங்களோ? இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது. என்ன பேசுறீங்க எல்லாரும்? என்ன நகை, என்ன பிரச்சனை? சும்மா நடிச்சுக்கிட்டு திரியற வேலையெல்லாம் வச்சுக்கிற வேணாம். எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட்ல பார்த்தாச்சு. என்ன பாத்திய? ஏய், உன் புட்டு உடஞ்சிருச்சுற. இன்னும் என்ன நடிச்சுக்கிட்டு நாளை அடிக்கிட்டு திரியிற? அவளுக்கு ஆத்தா விட்ட நகைய போட்டு அது இதுன்னு அழகு பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டா திரியிறிய? ரீல்ஸு அம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவ தெரியுமாடா? அவளை தொட்டு பார்க்கறதுக்கே நாங்கெல்லாம் கங்குச்சப்படுவோம். அப்பேற்பட்டவளோட நகைய அவ உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெரிய இவ மாதிரி போட்டுக்கிட்டு திரிவ. நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சிய? என்ன ஊராளுங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா என் மேல பழி போட பாக்குறீங்களா? உன் மேல பழி போடணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அம்மனோட நகைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த புனிதத்தை கெடுக்கிறது மாதிரி கண்டவளுக்கும் போட்டு அழகு பாக்குறதுக்கு அம்மனோட நகை நினைச்சியா இல்ல வேற என்ன நினைச்சியா? என்ன சுப்பிரமணி, காப்ப கட்டி கரகந்துக்குன்னு சொன்னதுக்கே ஊர் பொறுப்பை ஓங்கிட்ட கொடுத்தது மாதிரி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அடக்கி வாசி, அதான் உனக்கு நல்லது. நிறுத்தப்பா. உன் லட்சணமும் ஓ யோகிதையும் தெரிஞ்சதுனாலதான் அப்பேற்பட்ட பொறுப்பை சுப்பிரமணிக்கு கொடுத்துருக்காரு டவுசரு. உன் யோகிதை என்னங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சே. இன்னும் என்ன அவங்கிட்ட மூறிக்கிட்டு இருக்க? இவங்கிட்ட என்ன வேச்சு? வீட்டுக்குள்ள இருக்காளே ஒரு சிறுக்கி, அவ கொண்ட மைத்த பிடிச்சி இழுத்துட்டு வரணும். 2 பேரையும் பச்சை மரத்துல கட்டி வச்சு 4 இழுப்பு இழுத்தாத்தான் சரிப்பட்டு வருவாங்க. இப்படியே இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது. இழுத்தாங்க அவளை. அம்மா. என்னடா அம்மா? யார் உனக்கு அம்மா? இப்பதான் தெரியுதா அம்மா? இம்பிட்டு நாளும் தெரியல? அம்மா வாமல அம்மா. என்னை அம்மானு கூப்பிடுறதுக்கு உனக்கு என்னடா யோகிதா இருக்கு? ஒழுங்கு மரியாதையை அவளை இழுத்துக்கிட்டு வந்துரு. மரியாதையை சொல்லிவிட்டே பஞ்சாயத்தை கூட்டி உன்னை என்ன லட்சணத்துல கொண்டு வந்து விட போறோம்னு பாரு. என்ன பாடுபடுத்துற? கொஞ்ச நெஞ்ச பாடாப்படுத்துற. இன்னைக்கு எப்பேற்பட்ட இடத்துலடா கை வச்சிருக்க நீ? அம்மா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி போடுறதுக்கு ஏதோ திட்டம் தீட்டி இருக்காங்க. ஊராங்க ஒட்டு மொத்தமா சேர்த்து என்ன அசிங்கப்படுத்தணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் ஆடுறீங்களா? அப்போ நீங்க நடத்துற நாடகம் எல்லாம் எங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் உங்க நாடகத்தை தொடரணும்னு நினைக்காதீங்க. நீங்களா போய் அவளை இழுத்துட்டு வந்து என்ன ஒழுங்கு மரியாதையா கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிப்பாட்டுவோம். நாங்களா போய் இழுத்தோம்னா என்ன கெதியாவான்னு தெரியாது சொல்லிவிட்டோம். ஏன் மேல பிரச்சனைனா என்கிட்ட பேசுங்க. எங்க வரணுமோ நான் வரேன். அவ எதுக்கு உங்களுக்கு? சம்பந்தப்பட்டவ அவ இல்லாம எதுவும் செய்ய முடியாது. முதல்ல அவளை கூட்டிட்டு வா. உன் புருஷன் ஊருக்கு சில்லவாக போறான்னு திமிருல தெரியுற. மரியாதையா பேசுப்ப, வார்த்தை முக்கியம். இதுக்கு மேலேயும் இவங்கிட்ட நின்று என்ன பேச்சு? அடி மொட்டைக்காரி அன்னைக்கிலே உள்ள போய் அவளை இழுத்துட்டு வாங்கடி. ஜில்லு மேல யாராவது கைய வச்சிங்க அப்புறம் இருக்கு உங்களுக்குலாம். கை என்ன கையே, காலே வைப்போம். ஆத்தாவோட நகையை போட்டதுக்கு இனிமே அவ வந்து கூலி கொடுக்கணும்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கான கூலியை நாங்களே கொடுத்தாதான் சரியா வரும். வாங்கடி போவோம். அக்கா எதுக்கு நிக்கிற? வா போய் அவளை இழுத்தாருவோம். ஆடி வனசா. விக்கி, நயன்தாரா. டாடி எங்க வேதா? எங்க வேதா? உங்க அப்பா கூட இருக்காமா. நயன்தாரா ரெடி ஆயிட்டாளா? அருமையினையும் பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே? அங்க 2 பேரும் என்ன பண்றாங்க தனியா? உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாருமா. நயன்தாரா ரெடி ஆயிட்டியா? நயன்தாரா என்னடி ஒரு மாதிரி பேசுற? மாப்பிள்ளைக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? என்னம்மா பிரச்சனை? ஏன் இப்படி கேக்குறீங்க?
இல்ல, எங்கேயும் வெளியில போனா வேதா குட்டி இங்கே தானே கொண்டு வந்து விடுவ. இன்னைக்கு மாப்பிள்ள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்ற, அதான் கேக்குறேன். அவங்க அப்பதான் பாப்பாவை பார்க்கணும்னு சொன்னாங்களாம், அதனால கூட்டிட்டு போயிருக்காரு. இதனால என்னமா இருக்கு? சரி சரி, அவங்களுக்கும் ஆசை தானே இருக்கும், அவங்க பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை. சரி, அவ ரெடி ஆயிட்டாளா இல்லையா? வேதாக்கு குழிப்பணியாரம் செஞ்சு வைக்கிறேன், சாயங்காலம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்றியா? மா, அவங்க எப்போ போயிட்டு எப்போ வராங்கன்னு தெரியலம்மா. இவ ரெடி ஆயிட்டாளா இல்லையா? நைன்தாரா, அப்பவே இவன் கால் பண்ணானே. விக்கி. சரிடி, நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏதாவது சாப்பிட்றியா? மாவு இருக்கு, இட்லி ஊத்தட்டா? இல்லம்மா, நான் வீட்ல இருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரிம்மாக்கா சரிம்மாக்கா. வாங்க மேடம், ஒரு வழியா வந்தாச்சா? எவ்வளோ நேரம்டா கத்துறது? அப்பவே ஃபோன் பண்ணி ரெடி ஆகிறேன்னு சொன்னேன்ல, நானே ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். நீங்க 2 பேரும் என்ன ரெடி ஆகலையா? நாங்க ரெடி ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சரி, அவன் எங்க? வந்துட்டு இருக்கா வருவா. டைம் ஆயிடுச்சுடா, அப்புறம் அன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்கேன் பண்ண முடியல. திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாதீங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வா. அண்ணி வாண்ணா, இந்தாரா. ரெடியா? போலாமா? போலாம் அண்ணி. டேய், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாடா. சரிம்மா. நான் வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. பத்திரம். அதான் சாவி வராலம்மா, அந்த பெரிய மனுஷியே 10 பேருக்கு சம்பந்தம், பாத்துக்கலாம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அச்சோ, அடுப்புல சாதம் வச்சே மறந்துட்டேன். சரிம்மா, நான் போய் அடுப்பை பார்க்குறேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, மதியத்துக்கு ரசம் வச்சு கருவாடு தொக்கு பண்றீங்களா? ஏண்டா, கருவாடு சாப்பிடணும் போல இருக்க? சரி சரி, கருவாடெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். கிளம்பு. போகும்போதே லிஸ்ட் கொடுத்துட்டு தான் கிளம்புவான். வச்சு வைக்கிறேன்ப்பா, போயிட்டு வாங்க. இந்தாரா, உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? இல்ல நான் என்ன இருக்கோ சாப்பிட்டுக்கிறேன். சரிடா, சரி போயிட்டு வாங்க. வாங்க நீ, நம்ம போலாம். சரி வா போலாம். என்ன நம்ம போலான்னு அவ கூட கிளம்புற, அப்ப நான் வர வேண்டாமா? எதுக்கு? எதுக்கா? நான் ஹாஸ்பிட்டல் வர வேண்டாமாடி? அங்க நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஆமால, டேய், நீ உப்புக்கு சப்பானியா தானே வர, அதுக்கு பேசாம வீட்லயே சாசம் வச்சு கருவாடு தொக்கு பண்ணி சுட சுட சாப்பிட்டுட்டுடா. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். அடி பாவி, ஆள் கிடைச்சோன்னு கட்சி மாறல நீ. அண்ணி இருந்தா பத்தாதா? நீங்க எதுக்கு சும்மா வெட்டித்தனமா வந்து உட்கார்ந்துக்கிட்டு தண்ணியை குடின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்க? அண்ணி கூட இருந்தாவது ஜாலியா ஏதாவது பேசிட்டாவது இருக்கலாம். அப்போ இனிமே நான் தேவையில்லை, நாத்தனார் இருந்தா போதுன்ற. ஆமா, அண்ணி கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் டோக்கன் லேட் ஆனா கூட நானும் அண்ணியும் ஃபன் பண்ணி ஏதாவது கலாய்ச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். உங்க கூட இருந்தா எப்படான்னு இருக்கும், போர் அடிக்கும். என்னடா பல்புக்கு மேல பல்பா வாங்குற? ஆள் கிடைச்சிருச்சுன்னு அடுப்புல திரியிற நீயே. சரி சரி, அப்போ நீங்களே கிளம்புங்க. பாய். ஓகே பாய். அண்ணி வாங்க, நம்ம போலாமா? ஓ போலாமே. அப்படியே போட்டேன்னு ஏன் சிரிக்கிற நீயே? போயிட்டு திரும்ப இங்க தானே வரணும், வா அப்புறம் வச்சுக்கிறோன்னு. சரி சரி, உங்க புருஷன் முன்னாடி சண்டையெல்லாம் வீட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஓகே அண்ணி. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. நெடுவலி ஊருக்குள்ள 100 பொண்ணு என்னன்னு பிள்ளைங்குது. நெடுவலி என்னடியே, ஒரு தடவை சொன்னாலும் என் பேர் தான், ஓயாம சொன்னாலும் என் பேர் தான். வந்த விஷயத்த சொல்லு. என்னடி இவ்வளவு கூலா படுத்திருக்க? கூலா படுக்கிறது பிடிக்கலைன்னா நாளையில இருந்து களியா படுக்கிறேன், போதுமா? என்னடி காமெடி பண்ற? என்னடி பண்ணனு, வந்த விஷயத்த சொல்லு. வீடியோவை என்ன பண்ண? ஏய், ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ தான் கூலா வந்து என்ன பண்ணேன்னு கேக்குற. பேசாம நிம்மதியா வீட்டுக்கு போய் நாளைக்கு திருவிழாவுக்கு என்ன சேலை கட்டலாம், அதுக்கு என்ன மாடல டிசைன் தைக்கலாம்னு போய் பாருப்போ. விளையாடாத நெடுவலி, எந்திரி முதல்ல. ஐய, அடிக்கிற வெயில இவளுக வேற. என்னடியே சொல்லு, என்ன விஷயம்? வீடியோவை என்ன பண்ண? ஷேர் பண்ணேன். ஏன்டி ஷேர் பண்ண? எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் ஜஸ்ட் ஷேர் மட்டும் தானே பண்ணேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனை? முடிஞ்சா லைக் பண்ணு, நீனும் ஷேர் பண்ணு. விளையாடாத நெடுவலி, நான் தான் யாருக்கும் ஷேர் பண்ணாதேன்னு சொன்னேன்ல. அடிக்கிருக்கி அதை அந்தந்த நேரத்துல சுட சுட செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணி தாமதப்படுத்தக்கூடாது. படுத்தக்கூடாதுதான். நான் தான் ஷேர் பண்ணேன், அதுல ஊரே பத்திக்கிட்டு எரியுது. அதுல நீ குளிர்காய ரெடியா இருக்கியா இல்லையா, அதை மட்டும் சொல்லு. அது வந்து போயில்லாம் வேணாம். உனக்கு ஹாப்பி இல்லையா, அதை மட்டும் சொல்லு. ஹாப்பி இல்லாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஹாப்பி தான். நீ ஹாப்பியா இருக்கில்ல, உன் முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுதுல, இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்காகத்தான் அப்படி ஒண்ணு செஞ்சேன். தப்பா? எனக்காக நீ என்ன வேணா செய்வியாடி? என்னடி கேள்வி இது? உனக்கு செய்யாம யாருக்கடி செய்ய போறேன்? அப்படின்னா அந்த ஜில்லுவை ஊரை விட்டு உன்னால துரத்த முடியுமாடி?
அடிக்கிறுக்கி அதுக்கான அஸ்திவாரம் தானடி இது. அங்கே வீட்டில் போய் பாரு, இன்னி யாரோ உன் சக்காலத்தி ஜில்லுவோட கை காலெல்லாம் தனித்தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கான். அக்கா அன்னைக்கிலையும் வனசாவும் பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாளுங்க தெரியுமா? நிஜமா? அப்புறம் அக்கா இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை சும்மா வச்சு செஞ்சிருக்காது. என்னடி இப்படி கேட்குற? நீயும் போனீன்னா நீனும் உன் பங்குக்கு 4 கொடுத்துட்டு வரலாம். நீ ஏன் இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுற? கிளம்பு. எனக்கு அவன் முகரையை பார்க்கவே பிடிக்கலடி. எதா இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன கவலையை விடு, என்ன செய்யணுமோ நாங்கள் செஞ்சுக்கிறோம். ஆனா அவளை சும்மா விடக்கூடாது நெடுவாளி. என் வாழ்க்கையை சீரழிச்சு என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணி என் பிள்ளையும் என்னையும் ரோட்ல நிக்க விட்டு அவளையும் அவனையும் சும்மாவே விடக்கூடாதுடி. அவ்வளவுதானே, வீடு பாத்துக்கலாம். உன்னோட தனிப்பட்ட பிரச்சனையில ஊனாங்க தலையிட்டா கூட நீ யாருடான்னு கேட்கறதுக்கு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஆத்தாளோட காரியம், ஊர் காரியம். இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் ஊராங்க கையில கிடைச்சா என்ன ஆவாங்கன்னு தெரியும்ல. வெறி அவ பாடு இனிமே திண்டாட்டம் தான். இந்த ஊர்ல அவ காலடி மட்டும் இல்ல, அவ நிழல் கூட பட முடியாத அளவுக்கு பண்ணிடுவான். சூப்பரி சூப்பரி நெடுவாளி, ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் கூட இதை பத்தி யோசிக்கல. ஆனா நீ பரவாயில்ல, துணிஞ்சு காரியத்துல இறங்கிட்டல்ல. ம் நான் மட்டும் ஒரு இடத்துல இருந்தேன்னு வச்சுக்க, அந்த ஜில்லுவை பல்லுலையே குத்தி அவளை ஒண்ணுமில்லமாக்கி ஊரை விட்டு துரத்தி அவளை உருத்தெரியாம அழைச்சிருப்பேன். என்ன பண்றது, உனக்குத்தான் அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லையே. உட்காந்து ஊன்னு அழுகத்தான் லாய்க்கா இருக்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? இப்படி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது கையில எடுத்துக்கிட்டா தானே. இல்லைன்னா அவங்கள விரட்டுறது ரொம்ப கஷ்டப்படி. அவங்க 2 பேரும் ஜோடியா நின்று என் கண்ணு முன்னாடியே போட்டோ எடுத்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கும்போது என் வயிறெல்லாம் அப்படியே எரிஞ்சிச்சுடி. என் ஈர கொலையெல்லாம் கொதிச்சிச்சு. ஆனா அந்த ஆத்தா மகமாயி இப்படி ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அப்படி ஒரு செயலை என் கண்ணு முன்னாடி செய்ய வச்சிருக்கான்னு நினைக்கல. மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்கடி நடுவாளி. எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் டி. நண்பன போல் யாரும் இல்ல இந்த பூமியில, நட்புக்கு தானீடே இல்ல. நல்லா தண்ணி குடிச்சிங்களாமா? குடிச்சேன் மேம். ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் மேம். டேப்லெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க தானே? எதுவும் மிஸ் பண்ணலையே? விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறீங்கல்ல? அதெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு இருக்கேன் மேம். ஓகேம்மா. பேபி மூமெண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் நல்லாவே தெரியுது மேம். பாப்பா அப்பப்போ உதைக்கிறதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. வெரி குட். ஆனா அப்பப்ப அடிவயிறு பிடிச்சிட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்றா மேம். அதான் என்னன்னு தெரியல. பார்க்கலாம் சார். மேம், குழந்தை நல்லா இருக்கால்ல மேம்? பார்க்கலாம்மா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா. பெயினாவா இருக்கு? இல்லை மேம். அப்புறம் என்னாச்சு? ஃப்ரீயா இருங்க, நார்மலா இருங்க. ஓகே மேம். ஓகேம்மா, எழுந்துச்சுக்கோங்க. மேம், பேபி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. பேபி ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா? யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நயன்தாரா, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் சார்கிட்ட பேசிட்டு வரேன். ஏன் மேம், நான் இருக்கக்கூடாதா? ஒன்றும் இல்லைம்மா. பொண்ணுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் பசங்களும் ஒரு சில எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதையும் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட தான் சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் சார்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே மேம். வெளில வெயிட் பண்ணு, வந்துடுறேன். சரி. ஆமாம், நீங்கள்? அவன் என்னோட அக்கா தான், ஓன் சிஸ்டர். சொல்லுங்க மேம், குழந்தை நல்லா இருக்காங்கல்ல? உட்காருங்க சார், உட்காருங்க. இல்லை மேம், பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கல்ல மேம்? எல்லாமே நார்மலாக இருக்குல்ல மேம்? இல்லைப்பா, பேபிக்கு நஞ்சு கொடி கொஞ்சம் இறங்கி இருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது சொன்னால் பயந்துருவாங்களேன்னு தான் அவங்கள தனியாக அனுப்பிச்சி விட்டுட்டேன். என்ன மேம் சொல்கிறீங்க? ஐயோ மேம், என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? இப்போ தானே நார்மலாக இருக்கான்னு சொன்னீங்க. இல்லை, ரொம்ப பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரி 100ல் ஒருத்தருக்கு நடக்கிறது வாஸ்தவம் தான். இப்போ இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? மேம், இதனால நயன்தாராவுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல மேம்? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இவ்வளோ நாள் இருந்ததை விட இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், அவ்வளோதான். மேம், என் தம்பிக்கு இது முதல் குழந்தை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்கணும் மேம். அதுக்கு நீங்கள் தான் மேம் ஹெல்ப் பண்ணணும். இதை பாருங்கம்மா, அஸ் அ டாக்டராக எங்களோட வேலையே அதுதான். இந்த பூமிக்கு வரப்போகிற குழந்தையவும் அதோட அம்மாவையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு அவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. அதுக்கு மேலே இறைவன் ஒருத்தன் இருக்கா இல்லையா? மேம், என்ன மேம் இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறீங்க? என் ஒய்ஃபுக்கோ குழந்தைக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல மேம்? விக்னேஷ், நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலை. நஞ்சு கொடி இறங்கி இருக்கிறது பிரச்சனை தான். ஆனால் அது நீங்கள் பார்த்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன். ஏதாவது ஒன்றுனா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க, ஓகேவா? சரிங்க மேம்.
ப்ரெக்னென்சி டைமில் அதுவும் 7th மந்த்துக்கு அப்புறம் எல்லாரும் பயமுறுத்துறதை தாண்டி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ஒரு பயம் இருக்கும். அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ எந்த டீட்டெயிலும் சொல்லிக்க வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ம் ஓகே மேம். மெடிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கால் வீக்கத்துக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சுடுதண்ணி ஒத்தரெல்லாம் வச்சு கொடுங்க, சரியா? ம் சரிங்க மேம். ஐயோ, ஜில்லி பேபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நம்ம வேறு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. ஏ ஆத்தா, இந்த தான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா, எல்லாரும் வாங்க உள்ள. குண்டாண்டி, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க எதுக்காக என்ன வம்பு கேட்கறீங்க? இன்னும் ஒரு நெஞ்செழுத்தம் பத்தியா? எங்க அக்காவை ஆண்டின்னு கூப்பிட்டது பார்த்தாம குண்டாண்டி நான் கூப்பிடுறேன். ஏக்கா, ஓங்கிக்கிட்டு 4 இழுப்பு நேரம் இழுத்துருக்க வேணா? என்னக்கா பாத்துக்கிட்டு இருக்க? ஏண்டி, நான் உனக்கு ஆண்டியா? ஆண்டியாடி? ஐயோ குண்டாண்டி, மறுபடியும் குண்டாண்டி நான் கூப்பிடுறேன். என்னைய பாக்கல உனக்கு எப்படி தெரியுது? திருட்டு நாயே, ஆத்தா விட்ட நகையை எடுத்து திருடி வச்சு அதுல உட்காந்து ரீல்ஸ் போட்டது பார்த்தாம என்னைய குண்டாண்டி போட்டுக்கிட்டு இருக்க. குண்டாண்டி ஆண்டி, வேணாம் ஆண்டி, என்ன விட்டுருங்க. மறுபடியும் எங்க அக்கால ஆண்டி நான் கூப்பிடுறேன். உனக்கு என்ன ஒரு திமிர் இருக்குன்னு? குத்துரி வேணா சார், நல்லா குத்து. என்ன ஒரு ஏத்தம் பாரு. இவளுக்கு 70 வயசு கிளைய மாதிரி இருந்துகிட்டு என்னைய ஆண்டி வர்ற ஆண்டி. அடியே சுருச்ச மூஞ்சி, எங்க அக்கா உனக்கு ஆண்டியா? நீங்களும் ஆண்டி மாதிரி தான் இருக்கீங்க ஆண்டி, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏக்கா, திரும்ப திரும்ப என்ன ஆண்டி ஆண்டி கூப்பிட்டு இருக்கா? என்னக்கா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? போட்டு 4 மிதி நங்கு நங்குன்னு மிதிக்கா. ஆத்தா விட்ட நகை எடுத்து மாட்டிருக்கா, இவளை சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. குத்துரி குத்துரி வேணா சார், நல்லா குத்துரி. அமுகு டுமுகு அமால் டுமால். அடியில அடியில அடியே அடியே அடியே. ஆக மாட்டேங்கிறாத்தா, வந்து நீங்க 2 போடு போடுங்க, அப்பத்தே எவ்வளவு சரிப்பட்டு வருவா. பாத்தா வந்து 4 குத்து, நீ 4 குத்து குத்து. அடியே செத்துக்கிட்டு போயிட போறாடி. இவளை அப்படியே தூக்கிட்டு வந்து உசுரோட கொண்டு வந்து ஒப்படைங்க, அப்பத்தே எவ்வளவு சரிப்பட்டு வருவா. அதுக்காக அடிக்காம மிதிக்காம தூக்கிட்டு போக சொல்றியா? அங்க போய் அவங்க அடிக்க விடலைன்னா இங்கேயே ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறேன்னு. அம்மா நகைனா சாதாரணமா தெரியுதோ? ஆமா மாட்டேங்கிறத்தா, இப்பேற்பட்ட ஆளுகள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆத்தா விட்டு நகையவே அசால்ட்டா எடுத்து மாட்டிருக்கானா, இனி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கூட புகழ ஆரம்பிச்சிருவா. திருட்டு சிரிக்கி இவளை இங்கேயே வச்சு உசுரோட கொளுத்துட்டு போயிடுவாங்க. அடி விடுங்கடியே, வாங்கடியே. அப்படியே இவளை இழுத்துட்டு போய் பஞ்சாயத்துல நிப்பாட்டி வச்சு ஊரறிய அசிங்கப்படுத்தி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தன. அப்பத்தாண்டி இவெல்லாம் சரிப்பட்டு வருவா. அவளுக்கு மொட்டை அடிச்சு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்வான். வாங்க கூட்டிட்டு வாங்க இங்க. அப்படிங்கிறியா? எனக்கு ஆத்திரம் அடங்கலையே. அவனோட சேர்ந்துக்கிட்டு என் மாமனை என்னென்ன பாடுபடுத்தினாலுங்க. இவள சும்மா விடக்கூடாதா? இங்கடியே 4 குத்து நங்கு நங்குன்னு குத்திட்டு போவோமே. செத்து போயிட்டானா கொலைகேசில உள்ள போக முடியும். வாங்க தூக்கிட்டு போய் அங்கே வச்சு பாத்துக்குருவான். எங்கே போற? எப்படி நம்ம கையில தானே சிக்குவ. ஊராளுகள்லாம் சேர்ந்து கொண்டுட்டோம்னு பேர் வரக்கூடாதுடி. வாங்க பாத்துக்குருவான். அடி வேணா தூக்குடி இவள, தூக்குடி. அக்கா, எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கல. எனக்கு தாண்டி அடங்கல, என்ன செய்யறது? அதை மொட்டைக்காரத்தை இப்படி சொல்லுதே. அங்கே வச்சு பாத்துக்குருவான். வா பாரடி குடும்பிக்காரி, ஆத்தா விட்டு நகைக்காக மட்டும் இல்ல, மாடனுக்கு நீ பண்ண கொடுமைக்கு, அவளுக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு உன்னைக்கு இதுதான் சான்ஸ்னு இப்ப பாரு. உன்னை என்ன செய்ய போறோம்னு பாரு. அவ செய்யாத செய்யறப்போ நாங்க செஞ்சு எங்க ஆசையை தீர்த்துக்கல. அப்புறம் இருக்குடி உனக்கு. நீ இந்த ஊரை விட்டு போகையில உசுரோட போக கூடாது, பொணமா தண்டி போகணும். அப்படியே இழுத்துட்டு போய் அவ கையில ஒப்படைப்ப முடி. அவ பாத்துக்கிறட்டேன். பாவம் அவளுக்கு ஆசை இருக்கும்ல. அந்தாக்கா, பாவம் அவளுக்கு ஆசை இருக்கும்ல. வாங்க தூக்கிட்டு போவோம். ஆண்டி ஆண்டி, என்ன வச்சுங்க ஆண்டி, நான் பாவம் ஆண்டி. அடியே கூட 2 போட்டு தூக்கிட்டு வா. ஆண்டி அம்ல ஆண்டி, குண்டு ஆண்டி, என்ன வச்சுங்க. இவ ஒடுங்க மாட்டேங்கிறாளக்கா. குண்டு குண்டுன்னு எங்க அக்கா பத்தரி குண்டுன்ற. நீ நடி ஆக்கி போட்ட, நீ நடி அரிசி கொடுத்த குண்டுன்னு அப்படியே போட்டு வச்சுக்க. அடியடியே போத முடி. வாங்கடியே தூக்கிட்டு வாங்க, அங்கிட்டு போய் பாத்துக்குருவா. பாட்டி பாட்டி மொட்டை பாட்டி, என்ன வேற சொல்லுங்க மொட்டை பாட்டி. அடியே, ஏன் ஒரு ஆளுக என்ன மொட்டைக்காரினாலுன்னா நான் அதை ஏத்துக்கிற வண்டி. ஏன் சாடி சொன்னாங்க? நீ எங்கிட்டோ கடந்து வந்தவை. அடி போடுங்கடி, போட்டு தூக்கிட்டு வாங்கடி, போட்டு தூக்கிட்டு வாங்கடி. அவளை அதைத்தான் நான் சொன்னேன். என்னை சொல்லல உன பட்டுக்கிட்டு வரல, உன்னை சொல்லல பொத்துக்கிட்டு வந்துச்சாக்க. அடி போறி வனசா, போறி போறி. அமுகு டுமுகு அமால் டுமால்.